பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் புறாக்களை குறித்து தியானிக்க போகிறோம். புறாக்கள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், புறாவை எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது பொதுவாக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இரண்டாவதாக மணவாட்டியே என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம பார்த்தோம். அப்போ புறா என்பது நம்மை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ இந்த புறாக்களை குறித்து வேதத்தில் ஆங்காங்கு சொல்லப்பட்ட செய்திகள் என்ன? அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன? இன்றைக்கு இந்த உன்னத பாடல் புஸ்தகத்தில் இருந்தே மணவாளன் சொன்ன ஒரு புறாவை குறித்து, அதாவது மணவாட்டியை தான் சொல்றாரு, அது எப்படிப்பட்ட புறா என்பதை அவர் சொல்லுகிறார். அதை நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன்னத பாடல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாடல் புஸ்தகம் 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. இங்க அவர் சொல்றாரு, புறாவை பற்றின ஒரு செய்தி. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும். மறைவில் தங்குவது. புறாவுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அது கண்மலையின் வெடிப்பில் தங்கும், அதே போல சிகரத்தின் மறைவில் இருக்கும். இந்த ரெண்டையும் அப்படியே கொஞ்சம் நமக்கு வைக்கணும். கொஞ்சம் நம் பக்கம் திருப்பி யோசிக்க வேண்டும். மோசே ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புவார். அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்புவார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில்லு. என்னுடைய மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னுடைய கரத்தினால் மூடுவேன். ஏனென்று சொன்னால், என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்வார். அப்போ தேவனுடைய மகிமையை பார்க்க ஆசைப்பட்ட மோசேக்கு கர்த்தர் சொன்ன செய்தி என்ன? கண்மலையின் வெடிப்பில் வைத்து உன்னை கரத்தால் மூடுவேன். சரியா? அடுத்தது மறைவில் இருப்பது. ரெண்டு சுபாவம் இருக்கு அதுக்கு. ஒன்று, கண்மலையின் வெடிப்பில் தான் அது தங்கும். அதே போல தான் மறைவிடங்களில் தங்கும். நமக்கு மறைவு யாரு? நமக்கு மறைவு யாரு? வேதம் மிக அழகா சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். சரியா? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. சரியா? அப்ப நாம் தேவனுடைய மறைவில் இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறவர்கள். அப்ப 2 அனுபவம் வேணும். அவருடைய கண்மலையின் வெடிப்பில் தங்கணும், பர்வதத்தின் மறைவில் இருக்கணும். அதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எந்த மனிதன் கர்த்தருக்குள் இருக்கிறானோ அந்த மனிதன் தான் மணவாட்டியாகிய புறா. சரியா? அந்த வார்த்தையை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே? நான் என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மெய்யாகவே மணவாட்டி என்கிற புறாவாக இருந்தால், புறாவினுடைய அனுபவம் அதுதான். கண்மலையின் வெடிப்புகளில் அது தங்கும், பர்வதங்களின் மறைவிடத்தில் அது தங்கும்.
சரியா? சிகரங்களின் மறைவிடத்தில் அது தங்கும். இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நாம் கண்மலையின் வெடிப்பில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்போ அவருக்குள் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் மணவாட்டியாகிய புறாவாக இருப்போம். இன்னொரு வார்த்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை குறித்து, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மை குறித்து ஒரு அழகான சத்தியத்தை அவர் எழுதுவார் பாருங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அநேகர் அதை புரிந்து கொள்வது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் ரொம்ப அழகாக இருக்கு. 3:2 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஐயா, நாம் தேவனுக்குள் மறைந்திருக்கிறோமா? நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்வு, நம்முடைய உயிர், நம்முடைய வாழ்வு அவருக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ அவருக்குள் மறைந்திருக்கிற அனுபவத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த மணவாட்டியாகிய புறா நீங்களும் நானும் தான். ஏன்னா புறாவினுடைய சுபாவத்தை அவர் சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்கும் என் புறாவே. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்மலையாகிய கிறிஸ்துவின் வெடிப்பில், இன்னும் சொல்லப்போனா பிளவுண்ட மலையில் நாம் தங்க வேண்டும். அவருடைய மறைவில் நாம் தங்க வேண்டும். அப்படி அவருடைய மறைவில் நாம் தங்கியிருந்தால் மணவாளன் நம்மை அழைப்பார். அந்த மணவாளன் கீழே சொல்றாரு, என் பிரியமே, கொஞ்சம் முகரூபத்தை என்ன செய், காட்டு, உன் முகரூபத்தை காட்டு. நான் மறுபடியும் படிக்கிற வசனத்தை ரொம்ப அழகா இருக்கும். மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. கீழே போட்டிருக்கு, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது, அழகுமா இருக்கிறது என்றார். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு தொடர்பு. அப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு மிக மிக அவசியம். நீங்களும் நானும் அவருக்குள் வாழ வேண்டும். அவருக்குள் வாழ்ந்தால் நம்மளுடைய அனுபவமும் என்ன அனுபவம் தெரியுமா? கண்மலையின் வெடிப்பில் தங்குகிற அனுபவம், சிகரங்களின் மறைவில் தங்குகிற அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் இருந்தால் மணவாளன் நம் மீது மகிழ்ச்சியாயிருப்பார். ஒரு வசனம் தெரியுமா? மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அப்போ கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு ஒரு புறாவை பார்ப்போம். God bless you.